தென் மாநிலங்களுக்கு 71% சென்றைய ஆட்சியை விட அதிகமாக மின் பகிர்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய தொகுப்பில் இருந்து மின்சாரம் கிடைப்பது அரிதாகி கொண்டிருந்தது. ஆனால் இன்று அபரிதமாகி இருக்கிறது. 71% அதிகமாக மின்சாரம் தென் மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதால் தான் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழக அரசு விளங்குகிறது. இன்னும் அதிமுக சொல்கிறார்கள், நாங்கள் மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை படைத்திருக்கிறோம் என்று. என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்? எந்த அளவிற்கு அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் புதிய நிலையங்கள் எங்கே வந்திருக்கிறது? ஆக இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு மத்திய அரசின் பங்கு இதில் இருக்கிறது. அதனால் குற்றம் சாட்டுவதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது, சுட்டிக் காண்பிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் ஏதோ தேர்தல் சமயம் என்பதனால் நாங்கள் இதை பேசுகிறோம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இல்லை, தமிழக மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்சி என்பதால் நாங்கள் இதை சொல்கிறோம். முழுமையாக பதிலை 2 அமைச்சர்களின் அறிக்கையும் கொடுக்கவில்லை. தேர்தல் நேரம்ன்றதுனாலதான் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்றும் மத்திய அரசு தான் 3 மாதத்திற்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 4ஆம் தர அரசியல் மத்திய அமைச்சர்கள் ஈடுபட்டிருப்பதா ஒரு குற்றச்சாட்டை ரத்தன் விஸ்வநாதன் தெரிவித்திருக்காங்க. அதாவது ஒழுங்குமுறை ஆணையம் சொன்னது அது. நான் கேட்கிறேன், முதலில் இவர்கள் வந்த உடனேயே, ஆட்சிக்கு வந்த உடனேயே மின் கட்டணத்தை அபரிதமாக உயர்த்தினார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா இருந்தது இல்லை. ஆக இவர்கள் செய்வதற்கு இன்று மத்திய அரசை பழி போடுகிறார்களே தவிர, ஆட்சிக்கு வந்தவுடனேயே இவர்கள் மின் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிதமாக உயர்த்தினார்கள். ஆக இன்று மின்துறை ஒழுங்கு வாரியம் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் தமிழக அரசு நிச்சயமாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை எங்கே கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நமது கேள்வி. இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார்கள். எவ்வளவு முதலீடு வந்தது? இன்னும் சொல்ல போனால் மழை வெள்ளத்தில் இந்த சிறு குறு தொழில்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது? உடனே மத்திய சிறு குறு தொழில் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். தமிழக அரசின் பங்கு என்ன? எல்லாம் சொன்னதற்கு பின்பு 5000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுவும் மத்திய அரசின் பங்களிப்பு அது. ஆக எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இன்று ஒட்டுமொத்தமாக நாம் சொல்வது ஒரு தோல்வி அடைந்த மாநில அரசு இயங்கியது, இனிமேல் அது இயங்க முடியாது என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. நிச்சயமாக இல்லை. கம்யூனிஸ்டுகளிடம் நான் இதைவிட வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. தமிழகத்தில் கூட நாம் நவீன நகரங்களில் 2 நகரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த LED பல்பு திட்டம் மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அத்தனை மாநிலங்களும் அதை மேற்கொண்டு வருகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கு இடம் பார்ப்பதற்கு கூட இங்கே வந்தாகிவிட்டது. ESI மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கு நமது பிரதமரே அவர்கள் இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆக நல்ல திட்டங்களை எல்லாம் செயலாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ராஜா அவர்கள் பட்டியலிடட்டும். அப்பின்பு நாங்கள் அந்த பட்டியலில் நடந்தது இருக்கிறதா இல்லையா என்று சொல்வோம். பொதுவாக இப்படி சொல்லிக் கொண்டிருப்பது சரியானதல்ல. இன்னும் சொல்ல போனால் ராஜா அவர்களுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை மறுபடியும் பார்த்துக் கொள்வோம். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி 2 ஆண்டுகளாக நடக்கிறதா இல்லையா? இதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் இதற்கு முந்தைய ஆட்சியில் பூதமாக கிளம்பியது. ஒன்று 1,76,000 கோடி ஒரு பக்கம் கிளம்பியது என்றால், இன்னொன்று 1,86,000 ஒரு பக்கம் கிளம்பியது. ஆனால் 2 ஆண்டுகள் இவ்வளவு நல்ல திட்டங்கள், இவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்ட பின்பும் எந்த கமிஷனும் இல்லாமல், எந்த லஞ்ச புகாரும் இல்லாமல் இப்படி ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆக லஞ்சம் என்றால் என்ன? மக்களின் வரிப்பணம் சுரண்டப்படுவது. ஆக மக்களின் வரிப்பணம் சுரண்டப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதற்கு முதலில் அவர்கள் பதில் சொல்லட்டும். வந்து 2 ஆண்டுகளுக்குள் எவ்வளவு செய்ய முடியுமோ. ஜன்தன் திட்டம் என்றால் என்ன? ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம். இங்கே மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவுடன் 14 லட்சம் வங்கிக் கணக்குகளில் உடனே பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்களில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏழ்மையை எந்த அளவிற்கு இவர்கள் விரட்டினார்கள்? இன்று அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அவர்கள் ஒரு முகவரி இல்லாதவர்கள்.
தமிழகத்தில் முகவரி இல்லாத கம்யூனிஸ்டுகள் வட இந்தியாவிலிருந்து தலைவர்களை வரவழைத்து ஏதாவது இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை மக்கள் நிச்சயமாக நம்ப போவதில்லை. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் யாரும் மக்களுக்கான ஆதரவை பெறப்போவதில்லை. எனது கவலை எல்லாம் இப்படிப்பட்ட கூட்டணியில் போய் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்து விட்டார்களே என்றுதான் எனது கவலை.